அனைவருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு மப்புனால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை சரி செய்வதற்கான ஒரு பானம் தான் இப்போ தயாரிக்க போகிறோம். இதற்கு அதிக பொருட்கள் தேவையில்லை. 2 பொருட்களை வச்சு இதை நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்திங்கன்னா, ஜீரகம் இருக்கு இல்லையா, ஜீரகத்தை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஜீரகத்தை எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வைங்க. அப்போ தான் மிக்சியில் போடும்போது நல்லா அரைப்படுவதற்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் தண்ணி. இந்த 2 பொருளை வச்சு தான் நம்ம அந்த பானம் தயாரிக்க போகிறோம். இப்போ ஜீரகத்தை ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த எடுத்து வச்சுருக்கிறதுல அரைச்சதில் இதை கொஞ்சம் கலந்துருங்க. ஏன்னா குழந்தைங்க இப்போ அதிகப்படியான சாக்லேட்டு, அப்புறம் என்ன சொல்லாங்க, குர்குரே, இப்படி நிறைய பிஸ்கட்டு, சாக்லேட் இப்படி நிறைய சேர்றதுனால மப்பு அதிகமாகி செரிமானத்தன்மை கம்மியாகி காய்ச்சல் வருது. அதற்கு இந்த மாதிரி ஒரு பானம் தயார் செஞ்சு குழந்தைகளுக்கு வாரம் 2 முறை கொடுத்தீங்கன்னா அந்த செரிமான சக்தி அதிகமாகும், மப்பும் வராமல் இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டியால் நாம் வடிகட்டி எடுத்துடணும். பார்த்திங்கன்னா, ஏன்னா அப்படியே கொடுத்தோன்னா சக்கை மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த வெறும் தண்ணியை மட்டும் வாரம் 2 முறை கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த மப்பு வராமல் இருக்கும், காய்ச்சலும் வரும். மப்பு வந்தாலே வயிற்றை தட்டி பார்த்தாலே அந்த மப்போட சத்தம் ஒரு மாதிரி வயிற்றில் கேட்கும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்படி வாரம் 2 முறை கொடுக்கும்போது குழந்தைகள் நல்லா செரிமான சக்தி அதிகமாகி நல்லபடியாக சாப்பிடுவாங்க, காய்ச்சலும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அந்த அளவு இருந்தாலே போதும். இந்த அளவு பிள்ளைங்களுக்கு வாரம் 2 முறை கொடுத்தாலே குழந்தைகளுக்கு மப்பு இல்லாமல் பாதுகாக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடியலை நோக்கி சாந்தி யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.